காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படாததால் புதுக்கோட்டை நகராட்சியில் பெரும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தங்க விலை நிலவரம் போல இனி புதுக்கோட்டை நகராட்சி மக்களுக்கு தண்ணீர் விலை நிலவரமும் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. 6 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய் என ஒரு குடம் நீரின் விலை இங்குள்ள ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறது. மழை இல்லை, நிலத்தடி நீர் இல்லை. இதனோடு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் நீர் வழங்கலும் குறைந்ததால் கிட்டத்தட்ட பாலைவனம் போலாகிவிட்டது புதுக்கோட்டையின் வாழ்வாதாரம். லாரிகளில் தனியார் நிறுவனங்கள் கொண்டு வரும் குடிநீரைத்தான் இம்மக்கள் குடம் ஒன்றுக்கு 5 முதல் 8 ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. இதர பயன்பாட்டுக்கு தண்ணீர் எடுக்க சைக்கிளும் குடமுமாக தொலைதூரத்துக்கு பயணிக்கிறார்கள் இந்த பரிதாப மனிதர்கள். நாங்கள் 3 வருஷமா தண்ணி பைப்ல எல்லாம் பிடிச்சது கிடையாது. கடலில் கார் தண்ணி தான் பிடிக்கிறோம். நாங்கள் ஒரு குடம் 6 ரூபா 8 ரூபான்னு பிடிக்கிறோம். எங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் எல்லாமே நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யார் கவர்மெண்ட் கிடையாது. எல்லாம் தண்ணிக்காண்டி கஷ்டப்படுறோம். தனியார் லாரிகளும் வராத நேரத்தில் பணம் கொடுத்தாலும் ஒரு வாய் தண்ணீர் கிடைக்காமல் தவிப்பது வாடிக்கையாகிவிட்டது இம்மக்களுக்கு. 30 வருஷமா நாங்கள் இங்கே இருக்கோம். 30 வருஷமா குடி தண்ணி வசதியே எங்களுக்கு கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் தண்ணி சரியில்லாமல் நோய் நொடியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. வளர்த்துறா ஓட்டிலேருந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. 8 ரூபா 7 ரூபா ஒரு குடம். இது வருஷம் தான் பண்ணுறோம். இது இல்லைன்னா நாங்கள் போய் வெளியில் எங்கேயாச்சும் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. தண்ணி சிரமம் சுத்தமாக தண்ணியே கிடையாது. பொது பைப்பே எங்களுக்கு கிடையாது. இங்கே நீங்கள் தண்ணி உடனே சொல்லி எங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். தற்காலிகமாக கூட்டு குடிநீர் திட்ட பம்பிங் நிலையங்களில் பழைய மின் மோட்டார்களை மாற்றி கூடுதல் நீர் கிடைக்க செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் இம்மக்கள். இது தவிர நிரந்தர தீர்வு ஒன்று வேண்டும் என நாடி நிற்கிறது இவர்களின் மனம். புதுக்கோட்டையிலிருந்து சுந்தருடன் நவநீதன்.